வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்கா நம்ம பார்க்க நேரம் தான் விசாலுக்கு உண்மையெல்லாம் நம்ம இசை போட்டு உடைக்கிறாங்க. இவ இந்த குடும்பத்தை ஸ்ரீஜா பழிவாங்க தான் வந்திருக்கா. இவங்க அப்பா இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டரு, அவங்க அம்மா சாவுக்கு சுபத்ராத்தை தான் காரணம் அப்படின்னு அவள் ஆள் மனசில் பதிஞ்சு அந்த உணர்வுக்காக அவள் பழிவாங்க துடிக்கிறா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம விசாலும் ராகவா அரண்டு போகிறாங்க. ஓ இவ்வளோ இருக்கா, இப்போவே அந்த ஸ்ரீஜாவின் முகத்தரையே நான் கிளிக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல வேண்டாம், இந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட யார் இவன் பொண்ணு அப்படின்னு அந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கிளம்புறாங்க நம்ம விசாலும் ராகவும். அப்போ தான் அந்த நபரை தொலியை உரித்து உண்மையை வர வைக்கிறாங்க. ஸ்ரீஜா தான் என் பொண்ணு அப்படின்னு சொல்ல நேரம் அந்த நபரை கூட்டி கொண்டு நம்ம சுபத்ரா முன்னாடி கொண்டு ஒப்படைக்கிறாங்க. உண்மையாக ஸ்ரீஜாவின் அப்பா இவர் தான், ஆனால் அவள் கல்யாணத்துக்கு வேற ஒரு நபரை கொண்டு வச்சு அப்பான்னு நம்ப வச்சிருக்கா. இது பித்தலாட்டம் இல்லையாம்மா, நீ இவளை எப்படி இவ பேரில் சொத்து வாங்குவா அப்படின்னு அந்த இடத்துல தோலை உரிச்சு காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சுபத்ரா அப்படியே நடுங்கி போகிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க. இசை சொல்லுறாங்க, ஸ்ரீஜா பேரில் சொத்து அத்தை வாங்கவே கூடாது, இந்த வீட்டை அழிக்கணும்னு நினைக்கவ வீட்டில் இருக்க வேற யார் பேர்லையும் இடத்த வாங்கட்டும். இந்த ஸ்ரீஜா நல்லவ இல்லை, அவள் பின் பேரில் மட்டும் வாங்கக்கூடாது. அவள் எனக்கிட்டேயே சவால் விடுறா. விசால் எதையாவது பண்ணி நம்ம ஸ்ரீஜாவின் முகத்திரையை அத்தை முன்னாடி கிளிக்கணும், அதுக்கு ஏதாவது வழி பண்ணு. கண் மூடித்தனமாக அத்தை நம்பிக்கையை வச்சுட்டு இருக்காங்க, ஆனால் அவள் நல்லவ இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் அத்தை உடஞ்சி போயிடுவாங்க. நம்ம தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம எதுக்காக ஸ்ரீஜா நம்ம குடும்பத்தை பழிவாங்க நினைக்கிறா அப்படின்னு அது மட்டும் எனக்கு தெரியல இசை அப்படின்னு நம்ம விசால் சொல்ல நேரம் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த நபருக்கும் ஸ்ரீஜாவுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு ஸ்ரீஜாவின் உண்மையான அப்பா அந்த ஃபோட்டோஜ் வரைஞ்ச அந்த இமேஜ் எடுத்திருப்பாங்களா, அதை அப்படியே காட்டுறாங்க. இந்த நபர் தான் உண்மையாட்டே ஸ்ரீஜாவின் அப்பா. இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் ஸ்ரீஜாவின் அப்பாவா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராகவ் கேட்க நேரம், ஆமாம் எதுக்காக இந்த வீட்டுக்கு அப்பாவும் பொண்ணும் பழிவாங்க வந்தாங்க அப்படின்னு உள்ள ரகசியத்தை நம்ம இசை உடைக்கிறாங்க. இந்த பாருங்கள், நான் சின்ன வயசில் இருக்க நேரம் ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிட்டேன். அதில் நான் பாடின பாட்டை திருடி இசையோட ஸ்ரீஜாவின் அம்மா பாடுனாங்க. ஒரு கட்டத்தில் சுபத்ரா அத்தைக்கு தெரியும் அது எனக்கு பாடல் அப்படின்னு தெரிஞ்சு நான் ஃபீல் பண்ணிட்டு நிற்க நேரம் அவங்க ஸ்டேஜில் ஏறி இந்த பாட்டுக்கு உண்மையான சொந்தக்காரி இந்த பொண்ணு தான், இவங்க திருடி பாடியிருக்காங்க அப்படின்னு அவங்க கையில் இருந்த பரிசு கோப்பையை எனக்கு வாங்கி தந்தாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், ஓ அப்படியா, அதில் நம்ம ஏற்பட்ட அவமானத்தில் நம்ம ஸ்ரீஜாவின் அம்மா அவங்க தூக்கு போட்டு வீட்டுக்கு வந்தோடனே இறந்துருக்காங்க. அதனால தான் அந்த நம்ம குடும்பத்தை பழிவாங்கணும், இதுக்கெல்லாம் காரணம் சுபத்ரா அத்தை தான், இதை பழிவாங்கியே தீரணும் அப்படின்னு அவள் உள் மனசில் உள்ள எண்ணம் தான் இப்படி நஞ்சு மாதிரி வெளிப்படுத்தி இப்போ பாடா படுத்துது அப்படின்னு அந்த இடத்துல அவங்க அம்மா தப்பாக பாடினாங்கன்னா அதுக்குள்ள தண்டனை தான் அது கொடுத்தாங்க சுபத்ரா அத்தை. ஆனால் அதுக்காக அவங்க புத்தி கெட்டு தூக்கில் தொங்குறதுக்கு யார் என்ன செய்வாங்க, அதுக்கு அத்தையை பழி வாங்கணும்னு இவ துடிக்கிறா அப்படின்னு சொல்ல நேரம், இப்போவே அந்த மியூசிக் டைரக்டரை நான் தோலை உரிக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல மியூசிக் டைரக்டரை கையும் களவுமா இழுத்துட்டு வாங்குறாங்க நம்ம ராகவ். ஒரு கட்டத்தில் சுபத்ரா முன்னாடி ஒப்படைக்கிறாங்க. யார் இவர் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சுபத்ரான்னு கேட்க நேரம், இவர் யாரா தெரியலையா, உண்மையாட்டே நம்ம ஸ்ரீஜாவின் அப்பா இவர் தான் அப்படின்னு சொல்ல நேரம், அப்போ கல்யாணத்துக்கு வேற ஒருத்தர் அப்பா ஸ்தானத்துக்கு வந்தார, அது எல்லாமே பித்தலாட்டம். அவள் இந்த குடும்பத்தை அழிக்க தான் வந்திருக்கா. சொல்லப்போனால் அவள் இந்த குடும்பத்தை பழிவாங்க வந்த துரோகி அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அரண்டு போகிறாங்கங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சுபத்ரா ஸ்ரீஜாவை பிடிச்சி வச்சு அடித்து உண்மையை சொல்லிடு, எதுக்காக இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே பயந்தது மாதிரி நம்ம ஸ்ரீஜா நிற்க நேரம், அத்தை நான் சொல்லுறேன் உண்மையை அப்படின்னு நம்ம இசை கக்குறாங்க. இந்த பாருங்கள், சின்ன வயசில் ஒரு மியூசிக் காம்படிஷன் நடந்துச்சுல, அதில் ஏன் பாட்டை திருடி பாடினது தான் நம்ம ஸ்ரீஜாவின் அம்மா. அதில் ஏற்பட்ட அவமானத்தில் அவங்க தூக்கில் தொங்கிட்டாங்க. 20 வருஷத்துள்ள பகையை கங்கணம் கட்டிட்டு அவங்க அப்பாவும் இவளும் சேர்ந்து இந்த குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு நீ தெரிஞ்சிருக்காங்க. அந்த பழிவாங்கும் வேகம் தான் இது அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம்
நடுங்கி போகிறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து என்னறாங்கங்க, ஸ்ரீஜாவையும் அவங்க அப்பாவையும் அடித்து தோலை உரித்து வெளியே தள்ளுறாங்க. இனி இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம இசையை மருமகளாகட்டு வந்து சுபத்ரா ஏற்றுக்கிட்டாங்க. அம்மா அன்னைக்கு காரில் அப்பாவோட போகிற இந்த இது காரில் இந்த ஆசிட் கலந்த பெர்ஃப்யூமை வச்சு அப்பாவை கொல்ல பார்த்தது இவ தான், இந்த ஸ்ரீஜா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க நம்ம விசால். இந்த பாரு, நான் அதுக்குள்ளே கைரேகையெல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி தான் வந்து என் ஃப்ரெண்டு மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஸ்ரீஜா தான் எல்லாத்துக்கும் காரணம். இசையோட ஜாதகம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லாதுங்க. இசையோட தங்கமான மனசை பற்றி தெரிஞ்சுக்கிடாமல் இப்படியெல்லாம் நீங்கள் வந்து செய்யறது தப்புமா. இந்த ஸ்ரீஜா நல்லவை இல்லை அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இசை வந்து என் கழுத்தில் என்னை வந்து அவள் கழுத்தில் தாலி கிட்ட வச்சுருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல விஷால் வந்து சொல்ல நேரம் நம்ம சுபத்ரா வந்து இசைக்கு கையை பிடிச்சிக்கிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிடுமா, நான் தெரியாமல் வந்து தப்பு பண்ணிட்டேன், ஒன்றை புரிஞ்சிக்கவே இல்லை, நான் அதனால தான் இப்போ பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நேரம் சரி விடுங்க அத்தை. ஆனால் அந்த சாமியார் இப்படி சொன்னார்ல, இவங்க நம்ம விசாலும் இசையும் கணவன் மனைவியாக வாழக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதில் என்ன சூட்சமும் இருக்குன்னு தெரியல. நேரடியாக அதையே நான் இந்த இசைகிட்ட சொல்லி நான் வந்து தடுத்துருக்கலாம் அப்படி இருக்காமல். ஆனால் நான் வந்து சத்தியம் வாங்கினது என்னோட தப்பு அப்படின்னு வந்து சுபத்ரா வந்து நொந்துக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இனி வந்து இசை பேர்லேயே வந்து சொத்தை வாங்கலாம், இனி வந்து சின்ன மருமகவே வந்து பேரில் இந்த ஃபேக்ட்ரி வாங்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி நம்ம இசை ஃபேரில் வந்து ஃபேக்ட்ரியை வாங்குகிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜாவும் அவங்க அப்பாவும் எப்படியாவது இந்த சுபத்ரா குடும்பத்தை நம்ம பழி வாங்கணும், அதில் தானே நம்ம லட்சியம். அதை கண்டிப்பாக விட போகிறதில்ல, இந்த குடும்பத்தை பழியே தீர்த்தே தீரணும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு வந்து இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இது எப்படியாவது வந்து அத்தைக்கிட்ட பேசி ஸ்ரீஜாவுக்கு ராகவுக்கும் விவாகரத்து வாங்கிக்கிட்டு நம்ம தங்கச்சி வர்ஷினியை இந்த வீட்டு மருமகளாக ஆக்கணும் அப்படின்னு வந்து இசையும் விசாலும் வந்து அந்த இடத்துல வந்து முடிவெடுக்கிறாங்க. நேரடியாக வந்து சுபத்ரா கிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா அந்த நம்ம ராகவுக்கு உண்மையாக வந்து நேசித்தது இந்த வர்ஷினியை தான். வர்ஷினி இப்போவும் கூட வர்ஷினி மனசில் வந்து ராகவ் இருக்காவ, ராகவ் மனசில் வர்ஷினி இருக்காவ. அப்படி இருக்க நேரம் இவங்கள பிரித்து நீ வந்து ஸ்ரீஜாவை வந்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் நம்ம ராகவுக்கு மனசு நம்ம ஸ்ரீஜாவையே வந்து ஸ்ரீஜாவை கூட வந்து சேர்ந்து வாழ விரும்பலை, நம்ம வர்ஷினி கூட தான் வாழ அப்படி இருக்க நேரம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கலாமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பேசி முடிவெடுக்கிற வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராகவ் வந்து ஸ்ரீஜாவை விவாகரத்து பண்ணிக்கிட்டு நம்ம வர்ஷினி கூட வந்து சேர்ந்து வாழ வைக்கணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்க நேரம் நம்ம ருக்மணி வந்து பரவாயில்லையே, இசை வந்து நம்மளுக்கு நல்லது தான் செய்ய, ஆனால் இசையோட ஜாதகத்தை வச்சு ஒரு குழப்பத்தை பண்ணி இசை அந்த வீட்டிலேருந்து வெறுத்து ஒதுக்க எல்லாமே நம்ம பண்ணிட்டோம், தப்பு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நொந்துக்கிட்டாங்க ருக்கு.